நான் எல்லாம் சாதாரண தொண்டனாக இருந்தேன். எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்து 15-20 படங்களை நடிக்க வைத்தார் என் கழக தலைவர் தளபதி. இன்று நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். அரசியல் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்றாங்களே, இன்னைக்கு சொல்லுகிறேன். இந்த 30 ஆண்டு காலமாக இந்த 5000 மன்றத்தை திறந்து விட்டு ஒரு மன்றம் திறக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்துல திறக்கணும்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி அத்தனை பேர்த்துக்கிட்டையும் பிரச்சனை பண்ண அந்த மன்றத்தை திறந்தோம். 30 ஆண்டு காலமாக ஆளும் கட்சியும் பார்த்து விட்டோம், எதிர்கட்சியும் பார்த்து விட்டோம். இன்று எதிர்கட்சியாக இருக்கிறோம். அவர் ஒரு மொழி என்ன பேசுவார் என்று பார்த்தோம். தமிழக வெற்றி கழகத்தை நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறார் காவல்துறையினர். இப்ப பாருங்க எவ்வளவு டிமாண்ட், 51 கண்டிஷன் போடுறாங்க. இந்த கண்டிஷனை ஆளுங்கட்சிக்கு போறதுக்கு திறமை இருக்காங்க உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆளும் கட்சி மாநாட்டுல கூட இத்தனை ஆம்புலன்ஸ் வண்டி இல்ல, இத்தனை மருத்துவர் இல்ல. முப்பது ஆண்டு காலமாக தளபதியின் ஒத்த முகத்திற்காக தன் ரத்தத்தையும் வேர்வையையும் உழைப்பையும் சிந்தி இந்த தமிழக வெற்றி கழகம் உருவாக காரணமாக இருந்த மக்கள் இயக்க நிர்வாகிகளே, உங்களை வணங்குகிறேன். தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தின் ஆதிவேராகிய நகர ஒன்றிய பகுதி நிர்வாகிகளே, 2024 நம் கழக தலைவரை ஆட்சி பீடத்தில் அமர வைக்க இருக்கும் பூத் கமிட்டி நிர்வாகிகளே, இளைஞர்களின் விடிவெள்ளி தமிழ்நாட்டின் ஒரே நம்பிக்கை நம் கழக தலைவர்களே, ஓயாமல் பணி செய்து ஒரு நிமிடம் கண் மூடினாலும் சாட்டையை சுழற்றி நம்மளை வேகப்படுத்தும் நமது தந்தைக்கு தந்தையாக, நண்பனுக்கு நண்பனாக, அண்ணனாக இருந்து வழிகாட்டி வழிநடத்தும் கழக பொதுச் செயலாளர் அவர்களே, மாநில நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியை எங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வீட்டில் அமர்ந்து குடும்பத்தோடு பார்க்கும் கழக நிர்வாகிகளே, பொதுமக்களே, உறுப்பினர்களே, ரசிகர்களே, உங்களை பாதம் தொட்டு வணங்குகிறேன். வருக வருக வரவேற்கிறேன். 28 ஆண்டு காலமாக என் தளபதிக்காக இந்த சேலம் மாவட்டத்தில் 5000க்கு மேற்பட்ட மக்கள் இயக்க பலகையை திறந்து வைத்தோம். ரசிக மன்றமாக இருந்தோம். நம்மளுக்கு நற்பணி மன்றமாக மாற்றி மோடி கொடுத்தார். மக்கள் இயக்கமாக மாறியது. இன்று உலகமே திரும்பி பார்க்கும். அவர் ஒரு மொழி என்ன பேசுவார் என்று பார்த்தோம். தமிழக வெற்றி கழகத்தை நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறார். எத்தனை நல பணிகள் சேலம் மாவட்டத்தில் 2011 மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினோம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து வழங்கினோம். எத்தனாயிரம் ரத்த தான முகாம், வெளியில்லா விருந்தகம் சேலம் மாவட்டத்தில் 3 இடத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5000 நாட்களை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது. அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் இன்று வரை தமிழக வெற்றி கழகம் தான் சென்ற ஆண்டு கூட அதிக குருதிகான முகாமை ஏற்படுத்த விருது வாங்கியது. இதுபோல் உங்கள் ஒற்றுமையோடு இவ்வளவு பணிகளை செய்து கொண்டிருந்தோம். அப்படி செய்து கொண்டிருந்த காலத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் உருவாகியது. அது இந்த சேலம் மாவட்டம் 11 தொகுதி கொண்ட மாவட்டத்தை நிர்வாக வளர்ச்சிக்காக 5 மாவட்டமாக பிரித்தார்கள். நான் எல்லாம் சாதாரண தொண்டனாக இருந்தேன். எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்து 15-20 படங்களை நடிக்க வைத்தார் என் கழக தலைவர் தளபதி. இன்று நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். புலிசர் நம்பத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் உறுப்பினராக இருக்கிறேன். ஒரு தொண்டனை எப்படி உருவாக்க வேண்டும் என்று இந்த தளபதிக்கு தான் தெரியும். அதே போல் நம்மளோடு நம்முடன் இருப்பவர்தான் ஒருத்தர் முதலமைச்சராக வேண்டும்.
அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். தளபதியின் பெரிய கோடு ஆனா கோடி பரம்பரையிலிருந்து வந்தவர் அல்ல. கஷ்டங்களையும் அவமானங்களையும் அசைகளையும் பட்டுதான் இந்த நிலைக்கு இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது உனக்கு என்ன தேவை, இந்த ஏழைகளுக்கு தேவை என்பதை அவரால் தான் யூகிக்க முடியும். அவரால் தான் முதலமைச்சராக இருக்க முடியும். நம்மில் ஒருவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் உழைத்து 5 மாவட்டங்களாக பிரிக்கும் பொழுது சீமான்கள் பணக்காரர்கள் கோடிக்கடியாக கொட்டுகிறேன் என்று சொல்லும் போதும் என் கழக தலைவரும் தளபதி அவர்களும் என்னை மாவட்ட செயலராக்கினார். என்னுடன் இணைந்து 4 பேர் வசதியே இல்லாத அவர்களை ஒரு இமை பொழுதும் யோசிக்காமல் கழக தலைவரும் பொதுச் செயலரும் மாவட்ட செயலராக்குகிறார். இன்று சேலம் மாவட்டத்தில் 5 பேர் இருக்கிறோம். அதே மாதிரி ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத வரலாற்றில் நிகழாத நிகழ்வுகள் ஏழை எளியோர் அத்தனை பேரும் எம்எல்ஏ ஆக்க முடியும். அப்படிதான் உருவாகியது சேலம் மாவட்டத்தில் இந்த தமிழக வெற்றி கழகம். எவ்வளவு உதவிகள், எத்தனை கைம்பெண்களுக்கு தையல் மிஷின்கள், எத்தனை நலத்திட்ட உதவிகள். நன்றி. காலதாமதம் அண்ணவர் அவர் எல்லாம் அவர் தளபதிக்கே சிக்னல் காட்டுறவர். எனக்கு சிக்னல் காட்டணும் பயந்துட்டேன். எத்தனை உழைப்புகள் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மன்றத்தை திறக்கும் போது எத்தனை பிரச்சனைகள் அந்த காலத்துல. இப்பயாவது 4-வே ட்ராக் இருக்கு, ரோடு இருக்கு. இந்த 5000 மன்றங்கள் திறக்கத்துக்குள்ளும் என் மக்கள் இயக்கத்தை நிர்வாகிகள் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்கான். இன்னைக்கு சொல்றாங்க பத்தியா, அரசியல் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்றாங்களே. இன்னைக்கு சொல்லுகிறேன், இந்த 30 ஆண்டு காலமாக இந்த 5000 மன்றத்தை திறந்து விட்டு ஒரு மன்றம் திறக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்துல திறக்கணும். எதிர்கட்சி ஆளுங்கட்சி அத்தனை பேருக்கு பிரச்சனை பண்ணாத மன்றம் திறந்தான். 30 ஆண்டு காலமாக ஆளும் கட்சியும் பார்த்து விட்டோம், எதிர்கட்சியும் பார்த்து விட்டோம். இன்று எதிர்கட்சியாக இருக்கிறோம். 2026 முதலமைச்சராகுவோர். கழக தோழர்களே, உங்களுக்கெல்லாம் முன்னே ஒரு சொல்லிக் கொள்கிறேன், உங்களிடம் இருக்கும் தாழ்வு மனப்பானை தூக்கி எறியுங்கள். எந்த வகையில் மாற்று கட்சியை சேர்ந்த ஒன்றிய நகர பகுதி செயலாளர்களை விட நீ கீழே இருக்கவன் இல்ல, அவர்களை விட நீ மேலே இருப்பவன். அந்த காலத்திலேயே எதையும் எதிர்பார்க்காமல் தளபதிக்காக நீ ரத்தத்தையும் சிந்தினான், உழைப்பையும் கொடுத்தாய். அவருக்காக அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாருன்னு தெரியாது. அவர் ஒத்த முகத்துக்காக தான் நீ அவ்வளவு செஞ்ச. இன்னைக்குதான் அரசியல் வந்திருக்காரு, எதிர்பார்த்து செஞ்சியோ? அப்படி பார்க்கும்போது நீ பக்கத்து வீட்டுல ஒரு வார்டு கவுன்சிலர் பார்த்தாவே எவ்வளவு சந்தோஷப்படுற. வருங்காலத்தில் நீங்க இருக்க அத்தனை பேரும் அரசு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்போம். தளபதி முதலமைச்சர் ஆவார். உங்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், உழைச்சவர் அத்தனை பேரும் அரசு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்போம். அதே மாதிரி உன்னை சொல்லுகிறேன், 234 தொகுதியிலும் தளபதி மூளை முடுக்கெல்லாம் வர வேண்டும் என்றால் நமது ஆட்சி நடக்க வேண்டும். காவல்துறையினர் இப்ப பாருங்க எவ்வளவு டிமாண்ட், 51 கண்டிஷன் போடுறாங்க. இந்த கண்டிஷன் ஆளுங்கட்சிக்கு போறதுக்கு திறமை இருக்காங்க, உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆளும் கட்சி மாநாட்டில் கூட இத்தனை ஆம்புலன்ஸ் வண்டி இல்ல, இத்தனை மருத்துவர் இல்ல.